இனி காலம் செல்லாது. இந்த டைட்டிலை பார்த்த உடனே ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இது ஒரு தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதலின் தொகுப்பு. அதாவது இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு தேசமும் யூதன் அப்படிங்கிற ஒரு இனமும் எப்படி தீர்க்க தரிசனத்தின்படி கடைசி காலத்தில் வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படி நிறைவேறி இருக்கிறது என்பதைத்தான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். இதை ஏன் பார்க்க போகிறோன்னா, 2025 மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த முழு தொகுப்பையும் பார்க்குறோம். வாங்க நாம் தீர்க்க தரிசனங்களை பார்க்கலாம். முதலாவதாக 1917 பால்ஃபர் டிக்ளரேஷன். கிட்டத்தட்ட 1900 வருஷமாக காணாமல் போன ஒரு இனம் மீண்டும் வருவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். இது எந்த தீர்க்க தரிசனம்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலுமிருந்து கூட்டிச் சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இந்த வசனம் அப்படியே 1917-18 பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்பத்திலிருந்து ஆரம்பிச்சிச்சு. ஜனங்கள் நாலாபுரத்திலிருந்து யூதர்கள் இஸ்ரவேலை நோக்கி படையெடுக்க தொடங்கினார்கள். இந்த இஸ்ரவேலர்களுக்கும் நாம் கடைசி கால தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபியும் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இந்த வசனத்தின்படி அவர்கள் திரும்பி வர தொடங்கினார்கள். எல்லா புறத்திலிருந்து இந்த 2025 வரைக்கும் மனாசே கோத்திரம் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அடுத்து இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு தடையாய் இருந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் தங்கள் சுய தேசத்துக்கு வராமல் இருந்தது. அப்பொழுது கர்த்தர் சொன்ன இன்னொரு தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. எசேக்கியேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25-26 வசனத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் என் எரிச்சலை விளங்க பண்ணுவேன். அவர்கள் உன்னை உக்கிரமாய் நடப்பித்து உன் மூக்கையும் உன் காதுகளையும் அறுத்து போடுவார்கள். உன்னில் மீதியாய் இருக்கிறவர்கள் பட்டயத்தால் வெட்டுண்டு போவார்கள். அவர்கள் உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் பிடித்துக் கொள்வார்கள். உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். அவர்கள் உன் வஸ்திரங்களை உரிந்து உன் சிங்காரமான ஆபரணங்களை பறித்துக் கொள்வார்கள். இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே துல்லியமாய் நிறைவேறியது. எப்படி என்று சொன்னால், ஹிட்லர் இஸ்ரவேலுடைய மூக்கையும் காதையும் அறுத்தார் நகைகளுக்காக. அந்த ஆபரணங்கள் மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டார். நீ இருக்கிற இடத்தில் கோதுமை கட்டுகளை இருத்துகிறது போல நீ இருக்கிற இடத்தில் உன்னை இருத்துவேன். 16வது வசனம், உன்னில் பலவான்கள் நிர்வாணமாய் ஓடி போவார்கள். யூத ஜனங்களை சாவடிக்கும் போது நிர்வாணமாக சாவடித்து மொத்த வஸ்திரத்தையும் அவர் ஒரு பெரிய மலை போல் வஸ்திரங்கள் குவிந்திருந்தது. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் துல்லியமாக 1936 43 வரை நிறைவேறியது. அடுத்து கர்த்தர் உரைத்த ஒரு தீர்க்க தரிசனம் 1948 துல்லியமாய் நிறைவேறியது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களிலே, அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் மீண்டும் உருவாகி வருவதையும் அதற்கு முதல் ராஜா பிரதமர் வருவதையும் குறிக்கிறது. சொன்னபடியே 1948 மே மாதம் 14ஆம் தேதி இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இஸ்ரவேலுடைய மிக முக்கியமான நகரமாகிய எருசலேமை குறித்த தீர்க்க தரிசனம். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி 6 நாள் யுத்தத்தில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஏறக்குறைய 1900 வருஷம் எருசலேம் பட்டணத்தை விட்டு துரத்தப்பட்ட யூதர்கள் அபிஷியலாக உள்ளே நுழைந்தார்கள். பட்டணம் அவர்கள் வசமாய் மாறியது. அதே சகரியா 12:6 எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே, அதாவது இஸ்ரவேலுடைய தலைநகராக எருசலேம் மாறும் என்பதற்கான ஒரு தீர்க்க தரிசனம். இது 2018 இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. எல்லா எதிர்ப்புக்கும் மத்தியிலையும் அப்பொழுதைய அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப்
இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமை முன்னறிவித்தார். அதை ஒட்டி அதே சகரியா 12, 3, 4 வசனங்களிலே பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள், ஏகமாய் கூடிக்கொள்வார் என்று சொல்லப்பட்டது. அதன்படி இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலின் தலைநகராக எருசலேமை மாற்றக்கூடாது, அதை 2ஆக பிரிக்க வேண்டும், ஒரு பகுதி பாலஸ்தீனத்துக்கும் ஒரு பகுதி இஸ்ரவேலுக்குமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி 2 ஸ்டேட் சொல்யூஷன் ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இது சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். ஏறக்குறைய 128 நாடுகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கூடிக்கொண்டது. இந்த காலகட்டத்தில் அடுத்த தீர்க்க தரிசனம் துல்லியமான மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. 2018 ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமாக என்னாகமம் 19 அதன் அடிப்படையில் ரெட் ஹீஃபர் என்று சொல்லக்கூடியதான சிவப்பு கிடாரி எருசலேமிலே பலி கொடுப்பதற்கு தயாராக்கப்பட்டது. எருசலேமிலே தேவாலயம் கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் 1987 டெம்பிள் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடியதான அமைப்பின் மூலமாக ஆயத்தப்படுத்தப்பட்டது. அந்த அமைப்பின் மூலமாக பாத்திரங்கள், ஆசாரிய உடைகள், தேவாலயத்துக்கு தேவையான எல்லா காரியங்களும் வாங்கப்பட்டது. குறிப்பாக மெனோராக் என்று சொல்லக்கூடிய 7 கிளையுண்ண பொன் குத்துவிளக்குகளும் அங்கே தயாராக இருக்கிறது. இப்படி 3வது தேவாலயத்துக்கான எல்லா காரியமும் இருக்கு. 3வது தேவாலயம் எப்பொழுது வரும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பாழாக்கும் அருவருப்பை குறித்து சொல்லும் பொழுது அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஸ்தலத்தில் அந்தி கிறிஸ்து கடைசி சர்வாதிகாரி வந்து நிற்க வேண்டும். அப்படியானால் அங்கே ஒரு தேவாலயம் வர வேண்டும். இப்பொழுது தேவாலயத்துக்கான எல்லா பொருட்களும் தயாராக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக தேவாலயத்துக்கான எல்லா பொருட்களும் வாங்கப்பட்டாகி விட்டது. 2022 அந்த மிக முக்கியமான ரெட் ஹீஃபர் எருசலேம் நகருக்குள் கொண்டு வரப்பட்டது. பலி பொருள் தயாராகி விட்டது. எருசலேம் தேவாலயத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் தயாராகி விட்டது. 2010 ஆரோனின் வம்சத்தை சார்ந்த ஒரு மனுஷனை நார்த் ஆப்பிரிக்காவில் சினகாக் என்று சொல்லக்கூடிய ஜபாலயத்தில் கண்டுபிடித்தார்கள். அந்த மனுஷனை கொண்டுதான் ஆரோனின் வம்சம் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் அது துல்லியமாக உரைக்கப்படவில்லை. அதனுடைய உண்மைத்தன்மை சோதித்து பார்க்கப்பட்டது. 2025 இது மிக முக்கியமான ஒரு காரியம். 2025 இந்த தீர்க்க தரிசனம் என்ன நிறைவேறுகிறது என்று சொன்னால், இந்த ஆரோனின் வம்சம் லேவி கோத்திரத்திலிருந்து பிரதான ஆசாரியத்துவத்துக்கான நியாயப்பிரமாண முறையின்படி அவர்களுக்கு தேவையான ஆசாரியத்துவத்தின் ஆள் இப்பொழுது தயாராக இருக்கிறார். இன்னும் சொல்ல வேணால் அவரை ஆர்டன், அதாவது அவரை அபிஷேகம் பண்ணப்பட்டாகி விட்டது. அவருடைய பெயர் ரவி பாரக் கோஹன். இப்பொழுது அவர் தேவாலயத்தினுடைய அந்த பலிகளை குறித்தும் எல்லா காரியங்களை குறித்தும் துல்லியமாக படித்து முடித்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அதாவது பிரதான ஆசாரியனும் ரெடியாகி விட்டார். தேவாலயத்துக்கு தேவையான அத்தனை காரியங்களும் ரெடி. கவனியுங்கள், நான் வரிசையாக ராப்பிடாக சொல்லுகிறேன். 1917 பால்ஃபர் டிக்ளரேஷன், 1948 இஸ்ரவேல் தனிநாடாக பிரகடனம், 1967 எருசலேம் அவர்கள் வசம் வருகிறது, 2018 எருசலேம் தலைநகராக மாறுகிறது, 2018 சிவப்பு கிடாரி கண்டுபிடிக்கப்படுகிறது, 2022 சிவப்பு கிடாரி எருசலேமுக்குள் கொண்டு வரப்படுகிறது, 2010 ஆரோனின் வம்சம் கண்டுபிடிக்கப்படுகிறது, 2025 ஆரோனின் வம்சத்தை சார்ந்ததான லேவி கோத்திரத்தை சார்ந்த பிரதான ஆசாரியத்துவத்துக்கு சார்ந்த தீர்க்க தரிசனத்தின்படி எசேக்கியேல் புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 15வது வசனத்தில் சாதோக்கின் புத்திரர் எனக்கு ஆசாரியராய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது நிறைவேறி விட்டது. இனி அவர்களுக்கு தேவையானது ஒன்று. அவர்களே சொல்லுகிறார்கள், எங்களுக்கு எல்லாம் வந்துவிட்டது, ஒன்றே ஒன்று எங்களுக்கு தேவை, தேவாலயத்துக்கான இடம். அந்த தேவாலயத்துக்கான இடம் டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லப்படுகிறது. அங்கேதான் சாலமோனுடைய முதல் தேவாலயம், செருபாபேல் கட்டின 2வது தேவாலயம் இருந்தது. இப்பொழுது அங்கே வேறொரு வழிபாட்டு தலம் இருக்கிறது. இந்த இடத்தில் தேவாலயம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அந்த இடத்தை நாங்கள் தரமாட்டோம் என்று பாலஸ்தீனர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது 3வது தேவாலயம் நிச்சயம் வரும் என்று சொல்லி. இத்தனை தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறது. இனி என்ன நடக்கும்? இந்த தேவாலயம் இருந்த இடம், அந்த மலைக்கான சண்டை தான் 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பித்தது. அந்த சண்டை தான் இப்பொழுது வரை போய்கொண்டிருக்கிறது. இனி நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனம் என்ன? ஜூன் மாதம் முதல் 2 வாரங்களிலே இந்த தேவாலயம் இருந்த இடம், மலையை, டெம்பிள் மவுண்ட் இருக்கக்கூடிய ஓல்டு சிட்டி எருசலேமை
பாலஸ்தீனர் வசம் ஒப்படைக்க சொல்லி ஐநாவிலே தீர்மானம் வருகிறது. நியூ சிட்டி என்று சொல்லக்கூடிய எருசலேமை இஸ்ரவேல் வசம் ஒப்படைக்க சொல்லி அதே தீர்மானம் சொல்லுகிறது. அதாவது இதற்கு போய் 2 ஸ்டேட் சொல்யூஷன், 2ஆக பிரிக்கிறார்கள். இது சாத்தியமா என்று சொன்னால் உலக நாடுகள் அத்தனையும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது. ஐரோப்பா நாட்டிலே, அரபு நாடுகளிலே எல்லோரும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தின்படி பூமியில் உள்ள ராஜாக்கள் ஏகமாய் எருசலேமுக்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இதனுடைய முடிவுதான் 3ஆம் உலக யுத்தமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் 1917 இந்த 2025 வரைக்கும் ஏறக்குறைய இந்த 120 வருஷத்துக்குள்ள இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டும் என்றால் 1948 இந்த 2025 வரைக்கும் 77 வருஷங்களாக அத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நிறைவேறுகிறது. இனி நமக்கு தேவையான ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது லூக்கா 21:28 உங்களுடைய மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். கவனித்து பாருங்கள், இத்தனை தீர்க்க தரிசனங்களும் 77 வருஷத்துக்குள்ளாக நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு சொன்ன இத்தனை விஷயங்களும் துல்லியமாய் வருமானால், நடக்குமானால் அவர் வருவேன் என்கிற தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் நடக்கப் போகிறது. இனி காலம் செல்லாது. சபைக்கு இருக்கிற ஒரே காலம் ஆயத்தப்படுகிற காலம். சபையை ஆயத்தப்படுத்துங்கள், நீங்களும் ஆயத்தப்படுங்கள், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்கள். ராஜா வருகிறார், இனி காலம் செல்லாது.